அன்பானவர்களே, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வராமல் புறம்பே இருப்பார்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லிஸ்ட்டை ஒவ்வொன்றா நம்ம தியானிக்கலாம். முதல்ல நாய்கள்னா நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் அல்ல. நம்ம நாய் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? நாயை ரொம்ப நேசிக்கிறோம். சிட்டி சைட்லாம் நாயின்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு நாய் மேலே அன்பு. சிலர் இந்த வசனத்தை வச்சு நாயை ஆலயத்துக்குள்ள விட மாட்டாங்க. நாய் ஆலயத்துக்குள்ளே வர வேண்டாம். ஆனால் நாய்கள் என்றால் விட்டு வந்த பழைய பாவத்தை மீண்டும் செய்கிறவர்களை பார்த்தா நாய்கள். நம்ம பழைய பாவத்தை திரும்ப செஞ்சோன்னா நம்மை குறித்து தான் வேதம் சொல்கிறது நாய்கள் என்று. இன்றைக்கு நாம் பழைய பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். ஒரு காலத்தில் விட்டுட்டு வந்த பாவம் மீண்டும் உங்களை துரத்துதா? ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது செய்த பாவம் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் வருதா? இன்றைக்கு அந்த பாவத்தை விட்டு நீங்களும் நானும் மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஸோ நாய்களாக இருக்காதீங்க, பழைய பாவத்தை செய்யாதீங்க, பழைய பாவத்தை விட்டு வெளியே வாங்க. இல்லை நம்ம புறம்பே இருப்போம். காட் பிளஸ் யூ.